என்னுடைய ஆன்மீகங்கிறது வந்து மதம் எங்கே முடியுதோ அங்கே தான் ஆன்மீகம் தொடங்குதுன்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க. ஒரு சிலைக்கு பெருநாகதி கொடுத்து அந்த சிலையை வணங்கி அது மூலமாக நம்மளுக்கு ஏற்படுறதை விட நம்மளுக்கே நேரடியாக அந்த பெருநாகதி கொடுத்துட்றாங்க. எனக்கே தெரியாது என் மேலே சாமி வருதுன்னு சொல்லுவாங்க. சாமி வரும் அப்போ ரொம்ப சின்ன வயசுல எந்த நிமிஷம் எனக்கு வரும்னு தெரியாது. பிடிக்கணும், பிடிச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி என்னை அடக்கணும். ஒரு எதிரொலி மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா தூக்கி வாரி பிடிச்சேன். என் பேருள்ள ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் மிரர் எஃபெக்ட் மாதிரி டப்புன்னு கேட்டோன்னு எனக்கு ஷாக் ஆச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு வர பொண்ணுங்க அப்புறம் யார்ட்டையாவது வந்து இவன் பயங்கர பக்தி விளக்கேற்றுவான் தெரியுங்களா அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கூச்சமா இருக்கும். நான் கதையெல்லாம் விட்டுருக்கேன் எங்கள் அம்மாட்ட. திடீர்னு வந்து வயல் வழியாக வருவேன். ஒரு 6வது 7வது படிக்கும்போது திடீர்னு ஓடி வந்து வேர்க்கு நிற்பேன். என்னன்னு கேட்டால் லிங்கம்மா குறுக்க வந்துச்சுமா அப்படிமா. நமக்குள்ள இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே ஒரு சின்ன வயசுல இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் நம்மளுக்கான சின்னதாக அதை மறந்துடுவோம். நான் எப்பயுமே சினிமாவுக்கு ஆசை எனக்கு எப்படி வந்துச்சு நான் கேட்டாங்கன்னா எல்லாரும் விவரம் தெரிஞ்ச வயசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரியாத வயசாக இருந்து சினிமா தான் நான் சொல்லுவேன். எங்க வீட்டு குலதெய்வம் நம்மளுடைய ஷோக்கு இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர், ப்ரொடியூசர், ஹைக்கூ கவிஞர் லிங்குசாமி அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா சார். உங்களை பார்த்ததும் சரி, இந்த இடமும் சரி சார், அது ஏதோ ஒரு எப்பயுமே உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் அது இருக்கு சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னா என்னது சார்? இப்போ ஒவ்வொருத்தவங்க பல விதங்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய இது என்னது சார் ஆன்மீகம்னா? என்னுடைய ஆன்மீகங்கிறது வந்து மதம் எங்கே முடியுதோ அங்கே தான் ஆன்மீகம் தொடங்குதுன்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க. ஓகே. நான் 99ல் ஜாயின் பண்ணது வந்து ராமச்சந்திரா மிஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லி இப்போ அதுக்கு பேர். குரு வழி இதில் வந்து லாலாஜி மகராஜ், பாபுஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரி, இப்போ வந்து சாரிஜி மகராஜன்னு அப்புறம் தாஜின்னு சொல்லி கமலேஷ் பட்டேல் அவங்க தான் இப்போ வந்து அவங்க இருக்காங்க. இது வந்து இதயத்தில் மெடிடேஷன் பண்ணுறது. இதயத்தில் டிவைன் லைட்டுன்னு சொல்லிட்டு உட்கார்றது. ஓகே. ஏன்னா எப்பயுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி மெடிடேஷனில் வந்து தியானம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய படிகள்லாம் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து தியானத்தில் தொடங்கிடுவாங்க எங்கள் சிஸ்டத்தில். யமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக தியானத்தில் ஸ்டார்ட் பண்ணலான்னு எங்கள் குரு அவங்க கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டத்தில். ஓகே. இதில் ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் வந்து ஆரம்பகால மெடிடேஷன் பண்ணும்போது தியானத்தில் முதுகு தண்டு நேராக இருக்கணும், தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் கிடையாது. ஓகே. உங்கள் சௌகரியமான பொசிஷனில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரலாம், இல்லை தரையில் உட்காரலாம். இப்படி சௌகரியம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஆளுங்க இந்த ஈஸியாக கேட்பாங்க, படுத்துக்கிட்டே பண்ணலாமான்னு. தூங்கிடுவீங்க. அதுக்காக வந்து உட்காந்துட்டு பண்ணணும். ஓகே. இத்தனை ஸ்டேஜை கடந்து பண்ணது வந்து என்னென்னா இதில் பிரணாகுதின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு ஒரு அம்சம் இதில் இருக்குது. அப்புறம் கிளீனிங்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். தீவிரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து 99ல் ஜாயின் பண்ணி 26 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதை நானே ஒரு ட்ரெயினராகவும் இப்போ இருக்கேன். அப்படிங்களா சார்? ஆமாம். நான் ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எனக்கு அதுக்கான தகுதி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இந்த மாதிரியான ஒரு கோயில் கிடையாது. நான் போக மாட்டேன். போகக்கூடாதுன்னு இல்லை. ஒரு சிலைக்கு பெருநாகதி கொடுத்து அந்த சிலையை வணங்கி அது மூலமாக நம்மளுக்கு ஏற்படுறதை விட நம்மளுக்கே நேரடியாக அந்த பெருநாகதி கொடுத்துட்றாங்க. ஓகே. இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பேர் வந்து அபியாசம் பண்ணுறவங்க அபியாசி. எனக்கு நான் குருநாதர் வந்து மாஸ்டர்னு கூப்பிடுவோம். என்ன மாதிரி ட்ரெயினர்ஸுக்கு பேர் வந்து பெர்செப்டர்ஸ்னு பேர். இது உலகம் மொத்தமும் இருக்குது. 160 கண்டியில் இருக்குது. இப்போ மெயின் சென்டர் வந்து இப்போ வந்து நம்ம ஹன்கா சாந்திவனம் சொல்லி ஹைதராபாத்தில் 1000 ஏக்கரில் ஒரே டயத்தில் 1 லட்சம் பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஹால் வந்து பண்ணியிருக்காரு மாஸ்டர். இப்போது ஈரானில் கூட இந்த நம்ம சிஸ்டம் வந்து ஈரான் வரைக்குமே நம்ம சிஸ்டம் இருக்குது. ஓகே. அதை மதங்களை கடந்து எந்த பாகுபாடு இல்லாமல் வந்து இந்த எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த பண்ணலாம், இந்த மெடிடேஷனை பண்ணலாம். எனக்கு வந்து கோயில் இல்லைங்கிறது வந்து என்னென்னா நம்ம திருமலுடைய திருமந்திரம் இருக்கு இல்லையா, உள்ளம் பெருகு கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இதுதான் கான்செப்ட். வள்ளலாறு கான்செப்டு, ரமண மகரிஷி, விவேகானந்தர், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்தை வந்து நம்மளை உணர்றது. அகம் பிரம்மாஸ்மி, அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குது, இதெல்லாம் கலந்த ஒரு விஷயந்தான். அதனால் வந்து நான் வந்து மெடிடேஷனுங்கிறது எனக்கு பயங்கரமாக பொருந்திருச்சு. என்னுடைய காலையில்
மெடிடேஷன் பண்ணாமல் என் நாள் நகராது. இந்த 26 வருஷத்தில் 24 மணி நேரத்தில் எப்பவுமே நம்ம பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணுமா பண்ணலாம். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவைக்கும் 1 மணி நேரம் சின்ன கேப் இருக்கும். ஓகே சார், ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசும்போது நான் அப்படியே யோசிக்கிறேன் சார், நான் வந்து லிங்குசாமி சார் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள், அது வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு சார். சார் ஆக்சுவலாக வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும், எல்லாரும் வந்து குலதெய்வத்தை வந்து பேரளவில் கும்பிடுவாங்க, சிலர் வந்து பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனா உங்க பேரே வந்து குலதெய்வத்துடைய பேரு அப்படின்றத கேள்விப்பட்டோம். அதுக்கு முதல்ல காரணம் என்ன சார்? ஸோ அதுவும் இல்லாம நாங்க வந்து இந்த ஷோவை எங்க வீட்டு குலதெய்வத்தை உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுல இந்த பேரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் சார். எங்க ஊர் வந்து பரமக்குடி பகுதியில் லட்சுமரம் சொல்லி. ஓகே. ஒரு ஆக்சுவலி நான் என்னுடைய பேர் வேற. ஃபர்ஸ்ட் லிங்குசாமிக்கு முன்னாடி 3 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே கிருஷ்ணன் கிருஷ்ணன் முடிகிற மாதிரி எங்கள் அப்பா வச்சிருக்காரு. ராதாகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. எனக்கும் அதில் ஒரு கிருஷ்ணன் ஏதோ பேர் தான் எனக்கு இருந்திருக்கு. ஒரு 3 வயசாக இருக்கும்போது எனக்கு நடக்கிறதுல சின்ன சிரமம் இருந்திருக்கு. ஓகே. கால் வரல, தேய்ச்சிட்டே அம்மா பின்னாடி போகிறது, யாராவது தூக்கிட்டு போகிறது. சடனாக இப்படி ஆனவுடனே அவங்களுக்கு என்ன ஃபீல்னா, என்னடா திடீர்னு இப்படி குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு வந்து ஒன்று வரமா உங்ககிட்ட அந்த பிள்ளைக்கு சரி பண்ணி கொடுங்க சொல்லி வேண்டியிருக்காங்க. அவர் சரியானவுடனே தான் வந்து கோயிலுக்கு போய் லிங்குசாமி அந்த பேர் வச்சதே என்னன்னா லிங்கம்மாள், அதை வச்சுட்டு லிங்குசாமின்னு பேர் மாற்றினாங்க. உண்மையாக சொல்லணும்னா என் பேர் உள்ள ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கேயாவது கேள்விப்படுவேன், லிங்கசாமின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் லிங்குசாமின்னு, கங்குசாமி கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னமோ பேர் இருக்கும். என் பேர் உள்ள ஒரு ஆளை நான் சந்திச்சதுன்னு சொன்னால், நம்ம ஆனந்தம் டிஸ்கஷனுக்காக உடுமலைப்பேட்டை போயிருந்தப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட், சொதப்புறான், சரியாக வாங்கி தர மாட்டேங்கிறான், பிரச்சனை பண்ணுறான், ஆளை மாற்ற சொல்லணும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. யாருப்பான்னு கேட்டால், இந்த ஹோட்டலில் ஒரு பையன் நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்காங்கல்ல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான், தப்பாக வந்து வேலை செய்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சார் நான் கூப்பிட்டு அவனை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வாப்பா உன் பேர் என்ன? லிங்குசாமின்னா. ஒரு எதிரொலி மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா தூக்கி வாரி படிச்சேன். என் பேர் உள்ள ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் மிரர் எஃபெக்ட் மாதிரி டப்புன்னு கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆச்சு. என்ன என் பேர் சொல்கிறாங்க, உன் பேர் சொல்றா அப்படின்னா, என் பேர் தான் சார் லிங்குசாமி சார் அப்படின்னா. அந்த சொல்ற தோரணை அப்படி ஏன்டா என் பேரை கெடுக்கிற, என்னடா எல்லா வேலை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பார்த்து வந்து சரியாக பண்ணா அப்படின்னு. சரி சார் அப்படின்ட்டு போனான். அப்படி ஒரே தடவை என்ன பேருள்ள ஒருத்தனை பார்த்துருக்கேன். இது தெரியாம அந்த பேருள்ள திட்டி வேற போட்டோம். மற்றபடி குலதெய்வம் சொல்லி அந்த பேர் வச்ச பிறகு எங்கள் வீட்டில் அந்த சாமிக்கு வந்து உருவம் கிடையாது, பிடிமண் எடுத்து வச்சு தான் கும்பிடுவாங்க. சமீபத்தில் நான் டைரக்டராக ஆனதுக்கு பிறகு அங்கே ஒரு சிலை வந்து லிங்கம்மாள் பேரில் நான் தான் அங்கே பண்ணி கொடுத்தேன். இது வந்து நடுவப்பட்டின்னு சொல்லி அங்கே தான் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. அப்பா இந்த காலத்தில் அந்த குலதெய்வங்களை கண்டுபிடிச்சி ஒரு வீட்டில் தான் வச்சு கும்பிட்றாங்க. நாங்களாம் சின்ன வயசாக இருந்தப்போ அந்த வீட்டுக்கு போவோம், நைட்டு ஸ்டே பண்ணுவோம், காலைல கிளம்பி வருவோம். அவங்க ஃபுல்லாக விவசாய குடும்பம், அவங்க எல்லாமே. கங்கம்மாள் பக்கத்திலே லிங்கம்மாள். இந்த கோயிலை வச்சு சாமியை வச்சு தான் பொண்ணு எடுக்கிறது. அவங்க வந்து என்ன முறை, இந்த லிங்கம்மா கும்புறவங்கெல்லாம் தாயாதி வலும்பாங்க. இது வந்து என்னென்னா காரமிச்சி அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கம்மா கும்புறவங்க எல்லாமே அண்ணன் தம்பி முறை வரும். ஒரு காலத்தில் அவங்க தாத்தா நம்ம தாத்தா எல்லாமே அண்ணன் தம்பியாக இருந்திருப்பாங்க. கங்கம்மா கும்புறவங்க எல்லாமே அத்தினவாள் அடிப்பாங்க. இவங்களை அவங்கள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம். மாமன் முறை உள்ள பொண்ணுங்க அவங்கெல்லாம் வந்து அந்த கோயிலை கும்புறவங்க. பங்காளிகளும் மாமன்மார்களும். ஆமாம் ஆமாம் ஆமாம், பங்காளி. ஆமாம். இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வீட்டு பேர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி குலதெய்வங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு எங்க ஆளுங்கள்ல. எங்க ஊர்ல வந்து ஒரு 200 வீடு இருக்குன்னா 200 வீட்டுக்குமான ஒரு குழுவா இந்த இவங்க காரமிச்சுக்காரங்கன்னு இருப்பாங்க, அவங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். எனக்கே தெரியாது, என் மேல சாமி வருதுன்னு சொல்லுவாங்க. சாமி வரும் அப்போ ரொம்ப சின்ன வயசுல ஒரு 7வது 8வது படிக்கும் போதெல்லாம் லிங்கம்மா கும்பிட ஆரம்பிச்சா என் பின்னாடி 4 வந்து நின்றுவாங்க. ஏன்னா எந்த நிமிஷம் எனக்கு வரும்னு தெரியாது, பிடிக்கணும், பிடிச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி என்னை அடக்கணும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த லிங்கம்மா வந்தாங்கன்னா பேச்சு இருக்காது, அந்த அம்மாவுக்கு வாய் கட்டிட்டாங்கன்னு சின்ன வயசுல ஒரு ஐதீகம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் பேச்சு வராது. ஒரு பெரிய சவுண்டோட எல்லாம் பிடிச்சி அழுத்தி உட்கார வைப்பாங்க. அப்படியே என் மேலே அப்படி இருக்கும். வீட்டில் பெண் பிள்ளை இல்லாதனால
என் மேல சாமி வருதுங்கிற மூடெல்லாம் வந்த உடனே என்ன அப்படியே பக்திமான மாதிரி பார்ப்பாங்க வீட்டுல. இப்ப வருமா சார்? இப்ப வருவாங்களா சாமி? சாமி இப்ப வராது, அதான் அதோடைய தன்மை மாறிடுச்சு இல்லையா. வந்து என்னன்னா இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிட்டோம். அப்புறம் நான் தான் சின்ன வயசுல விளக்கேற்றுவேன். வீட்டில் பொண்ணு பிள்ளைகள்னு சொல்லணும், எங்கேயாவது சுற்றி இருந்தாலுமே கரெக்டாக வந்து நான் விளக்கேற்றுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு 10வது அந்த ரேஞ்சு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த பருவத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர பொண்ணுங்க அப்புறம் யார்ட்டையாவது வந்து இவன் பயங்கர பக்தி விளக்கேற்றுவான் தெரியுங்களா, அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கூச்சமாக இருக்கும். என்னடா அது திடீர்னு நம்மளை ஒரு பக்திமான் மாதிரி மாத்துறாங்களே. நம்ம அந்த வயசுல சினிமா பார்க்க செய்ய ரஜினி சார் அந்த மூடு ஜாலியா இருக்கு. ஆமா, இதை கெடுத்துருவாங்களோ. அதனால செந்தில் நான் காக்கா ஓட்ட போட்டவன் போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஜென்னில் மேல நான் வந்து என்னன்னா லேசா இது வந்து ஒரு வெக்கம், எனக்கு ஒரு மாதிரி என்னது நம்மள ஒரு பக்தியா அப்படியே ஆக்குறாங்களே சொல்லிட்டு நான் ஸ்டைலு வேற லுக்கு அந்த மாதிரி மூடுக்கு நீங்க இருக்கிற மாதிரி ஆமா விளக்கேற்ற போறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து சாமி வருதுன்னு சொன்னா எனக்கே வந்து என்னன்னா சந்தேகம், சும்மா தான் நடிப்பு எப்பயா போட்டிருப்பேன், இவங்க வேணும்னே நம்புறாங்க என்ன சொல்லிட்டு ஒரு இது. ஆனா லிங்கம்மல் கோயிலுக்கு போனா அந்த அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்தா நம்மள அறியாம அந்த ஒரு சேக் அப்படி இருக்கும், சின்னதாக வைப்ரேஷன் இருக்கும். நான் கதையெல்லாம் விட்டுருக்கேன் எங்க அம்மாட்ட. திடீர்னு வந்து வயல் வழியா வருவேன், ஒரு 6வது 7வது படிக்கும்போது திடீர்னு ஓடி வந்து வேர்க்க நிற்பேன். என்னன்னு கேட்டா லிங்கம்மா குறுக்க வந்துச்சுமா அப்படிமா. ஐயா என்னையா எங்கள் அம்மா வந்து அப்படியே வந்து என்னை பிடிச்சிட்டு உனக்கு அந்த குடிப்பின இருக்கியா அம்மாங்க கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் செய்வேன். சும்மா நம்ம இப்போ ரைட்டராக இருக்கிறதுனால அப்புறம் தான் இந்த கதையெல்லாம் ஓடும்ல, ஏதாவது சாதிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏதாவது விஷயம் சொல்றது சொல்லி அதுல ஒரு சின்ன ஒரு அன்பு நமக்கான கவனிப்பு எல்லாம் இருக்கும்ல, அந்த கவன இருப்பு இதெல்லாம் செய்யறது. நீங்க அம்மா வந்து அவனுக்கு லிங்கம்மாவே வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லும் போது நான் சண்டைக்கோழியில சொல்லுவேன்ல, மன குலதெய்வரா லிங்கம் வச்சு லிங்கம்மா கெங்கம்மாடா அப்படி கும்பிடுறாரு சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த பாதிப்புல வச்சதுதான். அப்படியா? ஆமா. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குலதெய்வங்கிறதே நம்ம முன்னோர்கள் தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து அவங்க நம்மளுக்காக இருக்காங்கங்கிற ஒரு நம்ம அப்படி ஒரு தன்மை இருக்கு. எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா ஜாதியினரையும் இந்த குலதெய்வங்கிற கான்செப்ட் இருக்கு. அது வந்து அவங்க நம்மளுடைய வழித்தொண்டில் நம்மளுடைய கலாச்சாரத்துல உள்ள ஒரு அம்சம். அது கதை கேட்டிருக்கீங்களா சார்? லிங்கம்மாள் அந்த சாமி குலதெய்வத்துடைய கதை கேட்டிருக்கீங்களா வீட்டில்? ஏன்னா பிடிமன் எடுத்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு கதை இருக்குதா? கதை அப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. நான் இப்பயும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு பெருசா போக மாட்டேன் ஒழிய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கிறதுனால போவேன். அப்புறம் மெடிடேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க குருமார்கள்ல நான் அதுக்கப்புறம் நான் இங்க வந்தது பிறகு சென்னை வந்தது பிறகு விவேகானந்த ஆசிரமம் தான் முத போனேன். ஓகே. பிருந்தாசாதி நம்ம டைலாக் ரைட்டு கூட்டு போனார். அதுக்கப்புறம் தான் மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன். என்னென்னா நமக்குள்ள இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே ஒரு சின்ன வயசில் இருக்கும். ஓகே. அப்புறம் காலப்போக்கில் நம்மளுக்கான சின்னதாக அதை மறந்துடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் வர பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்கப்பா மறப்போம். அந்த லயன் கிங்கில் தான் லயன் தாங்கிறத மறந்துட்டு வெஜிடபிள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சிங்கம் போன மாதிரி நம்ம லைஃப்லேயும் வழி மாறுவோம். ஒரு சில காரணங்களால வழி மாறிட்டு இருப்போம். ஒரு டயத்துக்கு பிறகு ஆரம்ப புள்ளி இருக்குல்ல, நம்ம தொடங்கின அந்த பக்தி அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அது திருப்பி ஏதோ ரூபத்தில் வரும். அப்படிதான் எனக்கு வந்துச்சு. அது இங்கே மாஸ்டர்ஸே புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த சிஸ்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகம் எப்போ தொடங்குதுன்னா அம்மாவுடைய கருவிலே தொடங்கிடுது அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அதனால் நான் எப்பயுமே சினிமாவுக்கு ஆசை எனக்கு எப்படி வந்துச்சு நான் கேட்டாங்கன்னா எல்லாரும் விவரம் தெரிஞ்ச வயசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரிய வயசாக இருந்து சினிமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கே தெரியாது, என் பக்கத்தில் இருந்த ஒரு பையன் சொல்லி தான் தெரியும், நீ அந்த வயசுலேயே வந்து சினிமா பற்றியில் பேசுவடா அப்படின்னு கதையெல்லாம் சொல்லியிருக்கடான்னு சொல்லுவான். அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா ஆன்மீகம்னு கேட்டிங்களே அது வந்து அம்மாவுடைய கருவில் இருக்கப்பே தொடங்குற மாதிரி. இதுதான் என்னுடைய. சார் பொதுவாக வந்து ஒரு மனுஷனுக்கு அது யாராக இருந்தாலும் ஒரு டைமில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை விட்டுருவாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது அவன் கடைசியில் சாமிகிட்ட போய் தான் உட்காருவான், ஆன்மீகத்தில் உட்காருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குலசாமிகிட்ட போய் உட்கார்ந்த காலங்கள் இருக்கா? அப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு விடை என்ன சார்? அந்த ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன சார் கிடைச்சு? எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாமி கும்பிட்டு தான் படுக்கணும். சின்ன வயசுலேருந்தே டெய்லி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும். நான் சின்ன வயசுலேருந்து எந்த தப்பு பண்ணாலும் லிங்கம்மா கிட்ட கண்ணீர் மல்க ஒரு மன்னிப்பு கேட்பேன்.
அது அந்த வயசுல தவறுன்னு நினைக்கிறத, அந்த வயசுல சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய தவறா தெரியுங்கள. அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு உறுத்தும் போது நான் அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்து கண்ணீர் மல்க ஒரு கண்ணீர் விட்டேன்னா எனக்கு அப்படியே வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இனிமேல் இது பண்ணவே மாட்டேன்னு பெரிய ஒரு மன்னிப்பெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி கேட்பேன். வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒரு பிடிமண்லேருந்து எங்கள் அம்மாவுடைய லிங்கம்மாவுடைய இதை வச்சு நம்ம கும்பிடுவோம் எப்பயுமே. அதனால் அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் இப்போ இருக்கிற மெடிடேஷன். இதில் கிளீனிங் இருக்குது, ப்ரேயர் இருக்குது, நைட்டு ஒரு ப்ரேயர் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து வெவ்வேறு தளத்தில் வேறு இதில் பண்ணது எல்லாமே வேற ஒரு சிஸ்டத்தில் எனக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகே சார், பிஃபோர் டைரக்டர் லிங்குசாமி, ஆஃப்டர் டைரக்டர் லிங்குசாமி, அந்த அந்த டைமில் உங்களுக்கு அந்த சாமி கும்பிட்றது, குலசாமி கும்பிட்றது, அதில் ஏதாவது மாறுபாடு இருந்திருக்கா? ஏதாவது படங்களுக்காக போய் சாமிகிட்ட வேண்டி அது ரொம்ப பாசிட்டிவாக நடந்தது? படம் பண்ணும்போதெல்லாம் வந்து என்னென்னா மெடிடேஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, படம் பண்ணும்போது மனமெல்லாம் 2000 வந்து போயிட்டு இருக்கு. 19 ஜாயின் பண்ணிட்டேன். அதனால வந்து என்னன்னா டெய்லி நான் மெடிடேஷன் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். ஓகே. ஆனா அம்மா வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஐயா குலதெய்வத்தில் நினச்சிக்க ஐயான்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது நான் அவங்கள விட்டு போகல. ஆனா வழி மாறி வேற ஒரு தேடல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இது அல்டிமேட்டான விஷயம். இது வந்து குடும்பம் அமைப்பில் அது இருந்தாலுமே இந்த மாஸ்டர் இந்த மாதிரிலாம் கிடைச்ச பிறகு, குருமாரெல்லாம் கிடைச்ச பிறகு, இன்னும் தெளிவானதுக்கு பிறகு நிறைய நமக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை கடந்து 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 நம்ம அந்த ஸ்டேஜை போய் அடையணும். அது மாஸ்டருடைய புக்கு படிச்சா அவங்களுக்கு புரியும். ஓகே. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரு இருக்கிறாங்க என்ன இருக்காங்கலாம் யோசிக்க மாட்டீங்க. எனக்கு தியானம் பண்ணணும்னு நினைச்சா எத்தனை பேர் இருந்தாலும் டக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிடுவீங்க அப்படின்னு. அதை பத்தி ஆமா, அது வந்து என்னன்னா லைட்டிங் இந்த போற கேப்ல கூட நான் உட்காந்து கிளீனிங் பண்ணிட்டு இருப்பேன். வந்து அதுக்கு நேரம் இடம் சரி. ஒரு சில குடும்பங்கள்ல வந்து தியானம் பண்றது அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க திட்டு நம்ம பாத்ரூம்ல போய் பண்ணுவாங்க. எந்த இடம்னு கிடையாது, இந்த இடம் அந்த அப்படிலாம் கிடையவே கிடையாது. சங்கடப்படுவாங்க சார், நம்மள வந்து புதத்துல தியானம் நம்மள பெரிய ஆள் நினைச்சிருவாங்களே, நம்ம கூச்சமா இருக்குமே, இதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. அதை பத்தி அந்த வந்து சில இடத்துல மெடிடேஷன் பண்ண ஒரு எலைட் அப்படின்ற மாதிரியும் சில மக்கள் யோசிக்கிறாங்க. அதை பத்தி என்னன்னா ஆரம்பத்துல கோயில் கிடையாது, தியானம் தான் இருந்துச்சு ரொம்ப முன்னாடி. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் தியானம் பொருந்தாது. இதயத்தில் டிவைன் லைட் இருக்குன்னு உட்காருங்க சொன்னா எப்படி அது? அவங்களுக்கு எதாவது வேணும். இப்போ உதாரணத்துக்கு 5ல் 3 போனால் 2 அப்படின்னு மனக்கணக்கு. அது எப்படி 5ல் 3 போனால் 2ன்னா 5 கல் வச்சு இந்த 3 கல்லை எடுத்துட்டு இங்கே 2 கல் இருக்கா கண்ணில் பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஒரு சிலர் கண்ணில் பார்க்கணும். அது எளிமையாக இருக்கணும். அந்த எளிமையான மெத்தடெல்லாம் கோயில். ஓகே. இது தியானங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அதனால அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் கண்ணில் பார்க்கணும் அவங்களுக்கு. இது முருகன், இது வந்து இது வந்து இதுன்னு சொல்லி இருக்கணும். ஓகே. இப்போ சிதம்பரம் போனீங்கன்னா வெட்ட வெளி தான், அங்கே எதுவுமே இல்லை இல்லையா? அது நம்ம கான்செப்டுக்குள்ளேயே இருக்குது. வந்து முஸ்லீம்ஸில் உருவ வழிபாடு கிடையாது இல்லையா? அதனால் வந்து என்னென்னா கடவுளை ஒளியாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த 2 தன்மை இருக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பிட்டு அந்த கடவுள் தன்மையை நோக்கி போகிறது தான் மெடிடேஷன். ஆரம்பத்தில் ஆதியில் நம்மகிட்ட இருந்த அந்த குணம் இருக்கு இல்லையா, இப்போது ஆதியில் இருந்த அந்த குணத்தை நோக்கி பின்னோக்கி நகர்றது தான். ஓகே. அதான் சார் மெடிடேஷன் பற்றி சொல்கிறீங்க சார். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல? ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னா அடப்போங்கப்பா இருக்கிறதுல இது வேறு அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கேட்குறேன். நீங்கள் மெடிடேஷன் பண்ண 10வது நாள் நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. உங்களுக்கு ஃபீல் ஆகுறது இல்லை, உங்கள் நண்பர்களோ யாரோ ஒருத்தர் நீ மெடிடேஷன் பண்ண போய் சொல்லலை, ஆனால் அவன் கேட்பான் என்னடா ஏதோ முகத்தில் வித்தியாசம் தெரியுதே நிஜமாக கேட்பாங்க. ஓகே. அது நிஜமாகவே ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் ஒன்று ஆகிறது உங்கள் முகத்தில் மற்றவங்க சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகே. அந்த சேஞ்சஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய கோபம் காபம் எல்லாமே ஒரு பேலன்சிங்கில் இருக்கும். நான் பயங்கரமாக கோவப்படுற ஆள். ஓகே. இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணது பிறகு கோவம் வரலன்னு இல்லை, அந்த கோவம் என் கண்ட்ரோலில் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு வரும். கோவப்பட போகிறோம் அப்படின்னு. ஆமாம், இந்த இடத்துல கோவப்பட்டிருக்கோம், இது வந்து அந்த இடத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் என்னால். முதல்ல அந்த கோவத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்டா இப்படி மெடிடேஷன் பண்ணுங்க சிம்பிளாக சார். இப்போ வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுற ஆள் கிடையாது, இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான மெத்தனை என்ன சார் சொல்லலாம்? அதை நான் ஆல்ரெடி சொன்னல,
ஓகே. கண்ண மூடி உங்க எங்க வேணா உட்காந்துக்கலாம். சௌரியமான உங்க பொசிஷனில் உட்காந்து ஓகே. நான் உங்களுக்கு 3 சிட்டிங் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அனுபவத்துக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே. எப்படின்னா நான் கொடுக்கல, எங்கள் குரு தான் கொடுக்குறாருன்னு நினச்சி தான் நான் எனக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ கண்ண மூடி உட்காரணும். உட்காந்துட்டு நல்ல சௌகரியமான பொசிஷனில் உட்காந்தோடனே இதயத்தில் டிவைன் லைட் இருக்குது அப்படி ஒரு தடவை நினச்சிக்கிட்டா போதும். சுவிட்ச் போட்டால் ஒரு தடவை போட்டு லைட் எரியுதுல, மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப டிவைன் லைட் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஓகே. ஒரு முறை டிவைன் லைட் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார போகிறீங்க, தாட்ஸ் வரும். ஓகே. உட்காந்த மாத்திரம் இமீடியட்டாக போய் அந்த அல்டிமேட்டு இந்த டிவைன் லைட்டு அப்படின்னு போகாது. ஏன்னா ஜென்மத்து மேல் நம்பிக்கை இருந்தால், இல்லைன்னா இந்த பிறவி மேல் நம்பிக்கை இருந்தால், நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே செய்திகளால் சூழப்பட்ட மனிதர்கள் தான். அம்மா மூலமாக, நம்மளுடைய கலாச்சாரம் மூலமாக, நம்மளுடைய வாழும் முறையில் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஒரு பிக்சர் ட்ராக், சவுண்ட் ட்ராக் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் பேசிகிட்டே இருப்பான். நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதும் தூங்கும்போதும் எல்லா நேரமும் உள்ளே ஒருத்தன் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான். இப்போ டிவைன் லைட் இருக்குன்னு சொல்லி உட்காந்தா அதுலேயே உங்கள் மனசு குத்தி நிற்காது. மாஸ்டர் முத இங்கே போனப்போ எனக்கு பிடிச்சது காரணமே என்னென்னா, தியானம்னா காலங்காலமாக சொன்ன வார்த்தை கான்சன்ட்ரேஷன் சொன்னாங்க. இங்கே பண்ண வேணான்னாங்க. கான்சன்ட்ரேஷனுங்கிறது தானாக நடக்கும். ஓகே. மனசு அலைப்பாடையை விட்டுறணுன்றீங்க. அது போகலே விட்டுற வேண்டியதான். ஃப்ளோவாக நீங்கள் தொடங்கின இடம் டிவைன் லைட்டுன்னு தொடங்குனீங்க, எங்கெங்கேயோ போகுது. என் கதை பற்றி போகுது, ஆரம்பத்தில் பார்த்த படம் போகுது, ஃப்ரெண்டு நேற்று திட்டினது, அம்மாவோட சண்டை போட்டது, என்னென்னமோ போகும். ஒரு டயத்துக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஸ்மூத்தாக தொடங்கின இடம் டிவைன் லைட்னு ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்த நோக்கி ஸ்மூத்தாக திருப்ப ட்ரை பண்ணும். ஓகே. முடியலை, திருப்பி போகும், இன்னும் மறுபடியும் வரும். இந்த ப்ராசஸ் ஒரு 3/4 மணி நேரம் சிட்டிங் போகுதுன்னா போக வர இருந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை இழுத்தாட்டிட்டு தியானம் நடக்கும். ஓகே. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தள்ளி கேட்குற மாதிரி இருக்கும். எல்லா சத்தமும் டக்குன்னு ஒரு அமைதி ஆகும். இந்த அமைதி ஆச்சுங்கிறது எப்போ தெரியும்னா, திருப்பி இந்த சவுண்டு கேட்குறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பிடிச்ச டாப்பிக்கை ஒரு கதை சொல்கிறதுக்கோ, இல்லை லவ்வரோடையோ, இந்த வள்ளுவர் கோட்டத்தில் பரபரப்பான இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு டயத்துக்கு பிறகு நல்ல பிடிச்ச பொண்ணோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிராபிக் சவுண்டு தெரியாமல் போயிடும். மறுபடியும் எப்போ தெரியும்? அப்படி கேட்கும்போது தெரியும். நம்ம உள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறது அந்த ஃபீல் ஆகும். அது மாதிரி இப்போ படிப்போம், ஜென்னிவாசா ஒன்றா பேசுகிற மாதிரி, ஜென்னிவாசா ஒன்றா பேசுவோம். சடனாக ஒரு தடவை நம்மளுக்கு தெரியாமல் மனப்படம் பண்ணிடுவோம். தலையை சொறிவோம், குருவி ஓடுறதை பார்ப்போம். அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மனப்படம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் ஒரு கணம் மெடிடேஷன் நடக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்கிறது 5 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம். அப்பா. ஓகே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் தாட்டோட தான் இருக்கீங்க. தாட்டே இல்லாத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட உங்களுக்கு அது அந்த ஒரு காட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு தேனுக்கு சமம். அவ்வளவு அற்புதம் அது. ஓகே. இதை மாசு என்ன சொல்லுவார்னா, ஒரே நேரம் ஒரே இடம் மேக்ஸிமம். நீங்கள் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னா ட்ராவலில் இருக்க பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீட்டில் ஏன் ஒரே நேரம் ஒரே இடம்னா, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போ அவர் மெடிடேஷனில் உட்காந்துருக்காருப்பா, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 மணி நேரம் லிங்கசாமி மெடிடேஷன் பண்ணுவான்ப்பா, அதை அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும். இப்போது ஸ்பாட்டில் நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு புரியாமல் பக்கத்தில் வந்துட்டு சார் நோண்டுவான். நான் ஒரு பையனை கூட நிறுத்தியிருப்பேன், அவன் எங்கேயோ போயிருப்பான். அந்த கேப்பில் இல்லை சார் தூங்கிட்டார் இருக்கு, ஆளாக பேசிட்டு இருப்பாங்க, இல்லை நோண்டுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணத்தை சார் ஒரு நிமிஷம் மெடிடேஷனில் இருக்கேன், புரியாது எது மெடிடேஷன் ஆகாமல் சார்னு போயிடுவாங்க. அப்புறம் ஒருத்தனை போட்டேன் பர்மனெண்ட்டாகவே, கொஞ்ச நாளைக்கு இதே நில்டா சொல்லு அவங்ககிட்ட, அப்படி பிடிபடும். ஒரு இடத்து போய் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஒரே நேரம் ஒரே இடம் எதுக்கு சொல்கிறதுனா, இந்த வைஃபை இருக்கிற இடத்துல மெசேஜ் புப்னு வர்ற மாதிரி உட்கார்ந்த மாத்திரத்தில் அந்த இடத்துல அந்த கண்டிஷன் நீங்கள் உணர முடியும். அதுக்காக ஒரே நேரம் ஒரே இடம். ஏர்லி மார்னிங் பண்ணால் ரொம்ப நல்லது. பண்ண முடியல உங்களால் சௌரியமான நேரத்தில் பண்ணலாம். காலையில் நேரம் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் கிளீனிங்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கிண்ணத்தில் பால் நிரப்பணும்னா அந்த கிண்ணம் சுத்தமாக இருக்கணும். அதனால் அந்த கிளீனிங்கிறது ஈவினிங்கு தினமும் ஒரு 7 மணி வாக்கில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 7-8 மணி வாக்கில் இருக்கலாம். அந்த கிளீனிங் இருக்குது. நைட்டு சின்ன பிரேயர் இருக்குது. இண்டிவிஜுவல் செட்டிங்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் என்ன மாதிரி பெஸ்ட் அப்படி போய் எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு ஒன்று இருக்குது. நிலையான நினைவு. நீங்கள் என்ன செஞ்சாலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அந்த இதயத்தில் டிவைன் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா, ஃபஸ்ட் மெடிடேஷன் பண்ணிங்களா, 1 மணி நேரம் தான் அந்த மெடிடேஷன்.
மற்ற 23 மணி நேரமும் நீங்கள் அதிலேயே இருக்க முயற்சி பண்ணணும். ஓகே. ஒரு கண்ணு அங்கே இருக்கணும் எப்பயும். ஓகே. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவரே செய்கிறார், அவரே நடக்கிறாருங்கிற அந்த தாட் ப்ராசஸோடு தான் இருக்கணும். இப்படி நாள் மொத்தமும் இருந்தீங்கன்னா அந்த கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆகி நீங்கள் அடுத்தடுத்து அவங்க சொன்ன லெவல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்க முடியும். ஓகே சார், நீங்கள் பேசும்போதே எனக்கு சுற்றி இந்த லைட் சத்தம்லாம் கேட்குது, இந்த கொசுலாம் இங்கே எனக்கு ஏதோ வித்தியாசமாக எல்லாமே ஒரு அமைதியான ஒரு விஷயம் வந்து கிடைக்குது சார். சார் இப்போ நீங்கள் குலதெய்வத்தை பற்றி பேசுனீங்க, மாஸ்டர் பற்றி பேசுனீங்க, தியானத்தை பற்றி பேசுனீங்க. ஸோ எனக்கே இது கேட்கும்போது நம்மளும் பேசாமல் பண்ணோம்னா நம்மளும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு ஆசை வருது. அது வந்து அப்பா வீட்டு வழி, அம்மா வீட்டு வழியா சார்? அப்பா வீட்டு வழி தான் குலதெய்வம். அம்மா வந்து சொன்னேன் இல்லையா, அத்தினவாள், இவங்க காரமிச்சு. ஓகே. இங்கே வந்தாங்கன்னா இவங்களும் லிங்கமாக கும்பிட்றவங்களா மாறுவாங்க. ஓகே. எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து காரமிச்சு குடும்பங்களாக தான் இருக்கும். ஓகே சார். சார், பார்க்குற ஆடியன்ஸுக்கு பொதுவாக குலதெய்வம் அப்படின்றவங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் சார்? இது அவங்கவுங்க ஃபீல் பண்ணுறது. ஓகே. அதனால தான் உலகம் மொத்தமும் இருக்கிற யாரோ தேடி குலதெய்வம் கோயிலில் போய் என்னென்னா ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன உயரத்துக்கு போனாலுமே தொடங்கின இடத்த நினைவூட்டுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இல்லையா? இந்த மாடுக்கு வந்து மேய்கிறதுக்காக ஒரு குச்சியை நட்டு அதில் வந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி அது. திடீர்னு அவன் வந்து கூகுள் பிச்சையாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து உலகம் மொத்தமும் மிகப்பெரிய பிரபலமான யாராலுமா இருக்கலாம். ஆனால் அவங்க எவ்வளோ பெருசாக போனாலுமே ஒரு அம்மாவுக்கு புள்ள மாதிரி அந்த குலதெய்வத்துக்கு போகிறப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கூட்டு போய் அப்பா கூட்டு போய் அவங்களுடைய எல்லா விளையாட்டு சந்தோஷம் எல்லாத்தையுமே அனுபவிச்ச ஒரு இடமா இருக்கும். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய தகுதி எல்லாம் ஒசந்தாலும் கூடினாலும் குறைஞ்சாலும் அங்கே போகிறப்போ ஒரு சின்னதாக நிம்மதி. நம்ம ரீகலெக்ஷனில் நமக்கு தானே வருவோம், அப்போ நான் இவ்வளோதான் வந்து இருப்பேன், அந்த அந்த அது அப்படியே இருக்கும், அந்த இடம் அப்படியே இருக்கும். அது பெருசாக மாறப்போறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் தான் பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் பெருசாக நடக்கும், அது அப்படியே இருக்கும். இவன் வாழ்க்கையில் திடீர்னு அப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவோட போகிறப்ப பஸ்ஸில் போயிருப்பான், ட்ரெயினில் போயிருப்பான், திடீர்னு வாழ்க்கையில் வசந்து கார் வாங்கியிருக்கலாம், இப்போ குடும்பங்களோட கூட்டு போகலாம். அவங்க பசங்களுக்கு எல்லாமே வந்து என்னென்னா அந்த இடமே புதுசாக தெரியலாம். வந்து நான் அப்படா சின்ன வயசாக இருப்பேன்டா, இது இருக்குல்லடா, இதில் மேலே இப்படி ஜம்பாகி போய் உட்காருவேன்டா, இந்த இடம்லாம் மாறிடுச்சுல, இது இப்படி ஆயிடுச்சுல, நம்ம தான்டா பண்ணி கொடுத்தோம் இது அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பத்தில் அந்த சொந்தக்காரன் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட எல்லாமே ஒரு இணக்கமான ஒரு தன்மை, அந்த ஃபீலு இதெல்லாமே ஒன்று இருக்கும். அப்புறம் அந்த குலதெய்வம் எப்பயுமே நம்மளை காக்குது, உன் கூடவே இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தப்போ அங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு அங்கே நம்ம ராமநாதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து என்னென்னா வானம் பார்த்த பூமி, விவசாய குடும்பம். அங்கேருந்து மைக்ரேட் ஆகி நாங்கள் கும்பகோணம் குடவாசல் வந்துட்டோம். முத குடவாசல் வந்தப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு குச்சிப்பாளைய தெருன்னு அந்த தெரு, பிலிப்ஸ் தேட்டர் பக்கத்தில், எங்கள் ஆப்போசிட் வீட்டில் குருவம்மான்னு ஒருத்தவங்க காலையில் வந்தாங்க. வந்துட்டு அவங்க பயங்கர பக்தி, சாமி கும்பிட்றவங்க இருக்கு. வந்துட்டு நேற்று இந்த தெரு முனைக்கு ஒரு சிறு தெய்வம் வந்துச்சு, எங்கள் தெய்வம் அதை விடலை, அது ஃபைட் பண்ணி எங்கள் குடும்பம்லாம் இங்கே வந்திருக்கு, அதை காக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்னை அலோவ் பண்ணுங்கன்னு கெஞ்சினுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை நான் கண்ணில் பார்த்தேன், அந்த அம்மாவை, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா புதுசானு வந்து ஒரு அம்மா குருவம்மான்னு சொன்னாங்க. இது எங்கள் அம்மா வந்து கேட்டுட்டு, நம்ம தெய்வம் வந்திருக்கடா நம்மளுக்காகன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கோம் அப்போ அந்த சின்ன வயசில். இது நான் கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி அம்மன் படம் பார்த்த மாதிரி இருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க இது எனக்கு சின்ன வயசில் இருந்தப்போ. அதனால் நம்ம விளையாட்டாக நான் வந்து என்னென்னா பின்னாடி வந்து சாமியை பார்த்தேன், சாமி வந்துச்சுன்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு கணத்தில் நமக்குள்ளே ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கும். அதை அவங்க சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அவங்க ஒரு தடவை நினச்சோம், அதுக்கப்புறம் சும்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நம்ம லைஃப்லேயே கூட எப்படின்னா ஒன்று நிஜமாக இருக்கும், அதை நம்ம செஞ்சுருப்போம். அதனால தான் பார்ட் 1 ரொம்ப உண்மையாக இருக்கும், பார்ட் 2 நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஸ் போடுவோம். எப்பவுமே இயல்பாக நடக்கணும் ஒரு சில விஷயம்லாம். லைஃப்பில் கூட அப்படி தான் இயல்பாக எனக்கு ஏதோ சாமி வந்திருக்குங்கிறது அவங்க சொல்கிறது பிரகாரம் நிகழ்ந்துருக்கலாம், ஏதோ நான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நான் ஒரு டயத்துக்கு பிறகு இல்லை, எல்லாம் பின்னாடி வந்து இப்போ சாமி வரும்டா ரெடி ஆகிறாங்கல்ல, அப்போ நானே வந்து இல்லை வரணும் பொருக்கு பண்ணு ஒரு ப்ரிப்பேர் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே. குலதெய்வங்கிறது அது ஒரு ஃபீல், அது ஒரு
அவங்களுடைய அந்த ஆதியிலேருந்து அது ஒரு மூடு. அதனால தான் எல்லாமே தேடி அப்படி போகிறாங்க. சார் ஒரு சிலர் வந்து குலசாமி பற்றி சொல்லும்போது ஒரு சில கோயில்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் திறப்பாங்கங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போ கும்பிடுவீங்க சார்? வருஷத்துக்கு 1 தடவை தானா இந்த மாதிரி? அப்படி கணக்கு இல்லை, எப்போ விரும்பினாலுமே போவோம். அது லீவுன்னு ஒன்று இருந்தால் பசங்களாம் லீவு இருக்குல்ல, அந்த மாதிரி டயத்தில் போவோம். அண்ட் நம்ம மதுரையில் இப்போ பாண்டி கோவில் அப்படின்னா அங்கே போனோம்னா சுருட்டு கொடுக்கணும், மது பாட்டில் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா சார்? அந்த மாதிரி என்ன சார் படையல் கொடுப்பீங்க லிங்கம்? ரெகுலர் ஜென்ரலான சாமி கும்பிட்றது, அவங்களுக்கு புடவை எடுத்து வச்சுறது. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே சார், ரொம்ப நன்றிகள் சார். ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபை வந்து கொடுத்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு ஃபீலாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.